Hey guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீட்ல fish குழம்பு fish வறுவல் தான் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ஃபிஷ்னு பாத்தீங்கன்னா வஞ்சரம் ஃபிஷ்ஷும் வவ்வால் மீனும் அப்பா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருந்துச்சு. வரும்போதே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. ரெண்டு ஃபிஷ்மே ரேட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா வஞ்சரம் மீன் 100 rupees சொன்னாங்க, வவ்வால் மீன் 100 rupees சொன்னாங்க. இந்த ரேட்க்கு வாங்கலாமா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் இந்த டைம் மட்டும் தான் இவ்வளவு சீப்பா கிடைச்சது. அதனால தான் வாங்கிட்டு வந்தாங்க. வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அதுக்காக கிளிக் பண்ணிக்கோங்க. வஞ்சரம் மீன் கையில் எடுத்து பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு சாஃப்டாகவும் புதுசாகவும் ஃப்ரெஷ் ஃபீல் அப்படியே தெரிஞ்சுது. ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது அல்வா பீஸ் மாதிரி சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ரெண்டு ஃபிஷ்ஷில் எது பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஃபிஷ் எல்லாமே ரொம்பவே பிடிக்கும். ஃபஸ்ட்லாம் முன்னாடிலாம் அப்பா சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு டைம் நல்லா பெரிய பெரிய ஸ்லைசஸ் மாதிரி வஞ்சரம் வாங்கிட்டு வந்தாங்க. அதோட இப்போ தான் வந்து இந்த மாதிரி சின்ன ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது எப்படி டேஸ்ட் இருக்கும்னு எனக்கு தெரியல, சாப்பிட்டு பார்க்கணும். ஆல்ரெடி ஃபிஷ்ஷு க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்ததுனால அம்மா ஸ்ட்ரைட்டாக குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் சேர்த்துப்பாங்க எப்பயுமே ஃபிஷ் குழம்புல. நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம், வடவம் சேர்த்து வடம் எல்லாம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை, அது பொரிஞ்ச உடனே ஆனியன் கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கிட்டாங்க. நல்லா வதக்கிட்டு தக்காளி, நாங்கள் வந்து புளி எப்பயுமே கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம், அதுக்கு பதிலாக தக்காளி யூஸ் பண்ணுவோம். நம்ம சேனல் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ தக்காளி அதிகமாக ஆட் பண்ணிட்டாங்க. நல்லா ஃப்ரை பண்ணதும் தேவையான அளவு உப்பு சேர்த்து புளி தண்ணி கரைச்சி வச்சதை ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு ஏற்ப குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணி குழம்பு நல்லா கொதிச்சு வர வரையும் வெயிட் பண்ணுங்கள். கொதிச்சு வந்ததும் நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் கொஞ்சமாக வஞ்சரம் மீனோட தலை பார்ட்டும் வால் பகுதி போட்டு வவ்வால் மீனை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டு குழம்பு வச்சிட்டோம். அதுக்கப்புறம் மீதி இருக்க ஃபிஷ்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. மசாலாலாம் சேர்த்து எப்போவுமே சிம்பிளாக மசாலா சேர்த்து தான் டேஸ்டியாகவே இருக்கும். எங்கள் அம்மா எப்படி ஃப்ரை பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுப்பாங்க. உப்பு சேர்த்து பூண்டு தட்டி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஃபிஷ்ஷை நல்லா மேரினேட் பண்ணிடுவாங்க. அதுவே சூப்பராக இருக்கும் ஃப்ரை பண்ணால். மாங்காய் போட்ட மீன் குழம்பு எப்பவுமே டேஸ்டியாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக மாங்காய் போட்டு கருவேப்பிலையும் கொஞ்சம் கிள்ளி போட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தூவி விட்டுட்டாங்க. மீன் குழம்பு இப்போ நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபிஷ் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ணணும். ஃபிஷ் கொஞ்சம் நல்லா மேரினேட் ஆகி ஊற வச்சு பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபிஷ் குழம்பு நல்லாவே சூப்பராக இருந்தது. டேஸ்ட் நல்லா இருந்தது. ஃபிஷ்லாம் நல்லா சாஃப்டாக, முள்ளுலாம் கொஞ்சம் கம்மியாக நல்லா இருந்துச்சு. எத்தனை பேர் வவ்வால் மீன் குழம்பு சாப்பிட்ருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனோட வஞ்சரம் ப்ளஸ் வவ்வால் மீன் குழம்பு இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிக்குமா, டேஸ்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. மசாலாலாம் நல்லா மீன் ஊறிடுச்சு. இப்போ மீன் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வஞ்சரம் ஃபிஷ் தான் ஃப்ரை பண்ணாங்க. என்னடா மிளகாய் தூள் லைட்டாக பார்க்காதீங்க, நாங்கள் இப்போல்லாம் மிளகாய் தூள் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே சேர்த்துக்கலாம். டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். அது ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு வவ்வால் ஃபிஷ் ஒரு 4 ஃப்ரை பண்ணுறதுக்காக வச்சுருந்தோம். அந்த 4 மட்டும் தனியாக அதையும் ஃப்ரை பண்ணிட்டோம். டேஸ்ட் ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. சாஃப்டாகவும் முள்ளெல்லாம் கம்மியாகவுமே டேஸ்டியாக இருந்தது. இன்றைக்கி சூப்பரான ஒரு சீ ஃபுட் லஞ்ச் சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். See you.